வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு வந்து ஒரு ஆத்தென்டிக்கான மகாலயபக்ஷத்தில் இந்த டிஃபன் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஸோ இன்றைக்கி வந்து என்ன டிஃபன், மார்னிங் வந்து சமையல் பார்த்துருப்பேன். ஸோ சிம்பிளான சமையல்னால அது லாங் வீடியோ போடலை. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எல்லோரும் கேட்ட மாதிரி நான் லாங் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து டிஃபன் தான் பார்க்க போகிறேன். அரிசி உப்புமா. இதில் 1.5 கப் எடுத்துட்டுருக்கேன்ப்பா, அரிசி எடுத்துட்டுருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ராப்பராக அரிசி உப்புமா எப்படி ட்ரெடிஷ்னலாக அரிசி களைஞ்சி காய வச்சு அந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப டக்குன்னு ஈஸியாக ஆற்றுலையே அந்த உணர வைக்காமல் அதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கப்பால் 1.5 கப்பு வந்து அரிசி எடுத்துட்டுருக்கேன். இதில் ஒரு இந்த குட்டி குழிக்கரண்டியால் ஒரு துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம். இதை நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி வச்சுருவோம். பெசரி வச்சுட்டு அப்படி குருணையாக நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிடுவோம். இதை கொஞ்சம் நல்லா பெசைச்சி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். நீங்கள் அரிசி உப்புமாக்கு நல்ல வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு தான்ப்பா டாப்பு, நம்பர் 1 கேட்டேன்னா என்னை பொறுத்தவரை வத்த குழம்பு. அப்புறம் சட்னி பண்ணிக்கலாம், சாம்பார், தக்காளி கொத்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது நல்லா தண்ணி தெளித்து மூடி வச்சாச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஓட்டிட்டு காமிக்கிறோம். மூடி வச்சுருவோம். நல்லா 15 நிமிஷம் ஆகிடுது. இதை பாருங்க, நல்லா இதாகிடுது. இப்போ நம்ம வந்து இது ரவையாக மிக்சியில் போட்டுக்கலாம். நல்லா போட்டுண்டாச்சு. இதை உடச்சி வந்துடலாம். இதை பாருங்க, நல்லா சூப்பராக அரைஞ்சிடுது பாருங்க, அருமையாக இருக்குது பாருங்க. புரியுறதா? இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக வெங்கலப்பானையில் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து வெங்கலப்பானை வச்சுட்டாச்சு. சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி உப்புமா. நம்ம ஸோ கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெயிலேயே தான் ஃபுல்லாக பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் தேங்காய் எண்ணெய் நான் குக்கிங் ஆயிலும் விட்டுக்கலாம். நான் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்து அடங்கிடுத்தோம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நான் வந்து ஒரு வரமிளகா, ஒரு 4 மோர் மிளகா போட போகிறேன். கருவேப்பிலை, 2 கட்டி பெருங்காயம், வேணுங்கிற அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய். இதில் ஒரு 2 கரண்டி போட்டுருக்கேன். இது தெரியறதான்னு உங்களுக்கு தெரியல, வெங்கலப்பானைக்குள்ளே இருக்கிறதுனால. வதக்கிட்டாச்சு. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இதுக்கு நான் இந்த கப்பில் 1.5 கப்பு தண்ணி எடுத்துட்டேன். இதில் 1 கப்பு, 2, இது நல்லா கொதிக்கட்டும். 3 கப்பு விட்டுக்கலாம். ஸோ பார்த்துட்டு நிதானமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்றைக்கி நான் வந்து வெங்கலப்பானையிலேயே பண்ணலாம், ட்ரெடிஷ்னாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வெங்கலப்பானையில் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம தண்ணி தலைக்கிறது. நம்ம இதை அப்படி போட்டுருவோம். இதை ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க. சிம்மில் தான் இருக்குது. பார்த்து நம்ம கலரிக்கலாம். இதே குக்கரில் வைக்கிறதுனா நிமிஷமாக ஆகிடும்ப்பா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாண்லியில் எல்லாத்தையும் போட்டு கலரிட்டு குக்கரில் ஒரு விசிலோ 2 விசிலோ வச்சிடனா சூப்பராக அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். இது நல்லா வெங்கலப்பானையிலேயே கொதிக்கட்டும். சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டே தனி தான். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. சிம்மிலேயே தான் இருக்குது அடுப்பு. ஐயோ பிடிச்சிக்கிறேன், சாயிறது. ட்ரெடிஷ்னலாக பண்ணோன்னா பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெங்கலப்பானையில் விடும்போது தண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு குழஞ்சி இருந்தாலும் தப்பு கிடையாது. அரிசி உப்புமா உதிரியாக இருந்தாலும் தப்பு இல்லை. வெங்கலப்பானையில் வரும்போது இப்படி தான் நம்ம வந்து நல்லா வேகும். சூப்பராக இருக்கும். இதில் வந்து அந்த வெங்கலப்பானையில் அடி பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பொறுக்கு மாதிரி இருக்கும்ல,
அதெல்லாமும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு நம்ம வந்து ஜலம் விட்டுக்கலாம். அதுனா டக்குன்னு குக்கரில் வெந்துடும். இதுனா இப்படி தான், இந்த மாதிரி தான் பண்ணணும் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுன்னா. இது நம்ம வந்து ஒரு சிம்லேயே தான் இருக்குது அடுப்பு. இப்போ வந்து நம்ம வந்து மூடிக்கலாம். நடுவில் இப்படி வந்து கலரிக்கணும். பாருங்கள் சூப்பராக இருக்கும். திருப்பி நல்லா மூடி வச்சிடும். ஸோ நல்லா பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. அடிப்பொலி. கொஞ்சம் வேணாலும் கடைசியாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கூட நம்ம விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா திருப்பி மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா அடிப்பொலி, செமையாக இருக்குது பாருங்க. இப்போ லைட்டாக கொத்தமல்லி போடலாம். இருக்குது பாருங்க, அடிப்பொலியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கொத்தமல்லி வேண்டான்னா போட்டுக்க வேண்டாம், அது ஆப்ஷன். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். சில பேர் போட்டுப்பா, சில பேர் அரிசி உப்புமாக்கு கொத்தமல்லி போட மாட்டா. சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சும்மா மேலாக அந்த வாசனைக்கோசரம் கொஞ்சமாக ஒரு தேங்காய் எண்ணெய். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பராக அரிசி உப்புமா மகாலயபக்ஷ டின்னர் டிஃபன் ரெடி. சூப்பராக ரெடியாக எடுத்து இறக்கி வச்சுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நல்லா இதில் நீங்கள் வந்து மேலாக நெய் கூட விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்க. பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்க. இன்னைக்கு மகாலயபக்ஷ டின்னர் பலகாரம் வந்து அரிசி உப்புமா. மார்னிங் பார்த்துருப்பேன் ஷார்ட்ஸில் பூசணிக்காய் சாம்பார். நீங்கள் வந்து சட்னி தொட்டுக்கலாம், வத்தக்குழம்பு தொட்டுக்கலாம். பட் வத்தக்குழம்பு எக்ஸலண்ட்டாக இருக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி சாம்பாரும் இதுதான் நல்லா சூப்பராக இருக்குப்பா. நீங்கள் வந்து 1.5 கப் எடுத்துட்டேன்னா 4 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன்னா சரியாக இருக்கும். இது கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து சாதம் வடிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா உதிரியாகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக சூப்பராக உதிரியாகிடும். ஸோ போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ பை, தேங்க்ஸ். Thank you guys, thank you so much. Keep supporting. Thanks for watching.